தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். இப்ப சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா சாத்தானுடைய பிள்ளைகளா என்பதை இப்ப உணர்ந்து சொல்லுங்க. யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? ரெபேக்காவுக்கு கை தட்டுங்க, ரெபேக்காவுக்கு கை தட்டுங்க. ஏனென்று சொன்னால், எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் தேவனுக்குரிய பிள்ளையாய் மாறுகிறான். அல்லேலூயா. எப்பொழுது தனக்கானவரை சிந்திக்கிறோமோ அப்பொழுது நாம் எல்லாம் சாத்தானுக்குரிய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். அப்ப சாத்தானுக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னைக்குமே கிடைக்காது அல்லது நிலைக்காது. தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐசுவத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனை ஒன்று கூட்டார். கைகளை தட்டலாமா? வேதனை இல்லாத வாழ்க்கை